வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இன்று அதிகாலையில் உக்ரைனிய வான் பாதுகாப்பு படைகள் உக்ரைன் மீது ரஷ்யா ஏவிய பல குரூஸ் ஏவுகணைகளை வெற்றிகரமாக இடைமறித்து சுட்டு வீழ்த்தினர். இது உக்ரைன் மீது நடந்து வரும் விமான தாக்குதலின் மற்றொரு முக்கியமான தருணத்தை குறிக்கிறது. அதிலும் முக்கியமாக ரஷ்யாவால் ஏவப்பட்ட குறிப்பிட்ட ஒரு குரூஸ் ஏவுகணையை வெற்றிகரமாக இடைமறித்து சுட்டு வீழ்த்திய சம்பவம் ஒரு மிக முக்கிய வரலாற்று தருணத்தை குறிக்கிறது. உக்ரைனிய ஜனாதிபதி படைப்பிரிவின் கூற்றுப்படி அதன் மேன்பேட்ஸ் குழுவினரால் ஒரு ரஷ்யாவின் இரவு நேர விமான தாக்குதலின் போது ஒரு குரூஸ் ஏவுகணையை சுட்டு வீழ்த்தினார். மேன்பேட்ஸ் என்பதன் விரிவாக்கம் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது மனிதர்களின் தோள்களில் வைத்து இயக்கப்படும் ஒரு கைக்கடக்கமான வான் இலக்கு ஏவுகணை. இவற்றை பயன்படுத்துவது குறைந்த உயரத்தில் பறக்கும் ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியும். ஆனால் இதை வைத்து ஒரு குரூஸ் ஏவுகணையை சுட்டு வீழ்த்துவது என்பது மிக அரிதான விஷயம். இந்த தாக்குதல் உக்ரைனிய சிறிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இயக்கும் பிரிகேட்டின் விமான எதிர்ப்பு ஏவுகணை மற்றும் பீரங்கி பிரிவால் மேற்கொள்ளப்பட்டது. இலக்கு வைக்கப்பட்ட ரஷ்ய ஏவுகணை ரஷ்யாவின் இஸ்காண்டர் ஏவுகணை அமைப்பின் ஒரு குரூஸ் ரகத்திலான இஸ்காண்டர் கே என அடையாளம் காணப்பட்டது. இது குறைந்த உயர விமான பாதை மற்றும் துல்லியமான தாக்குதல் திறனுக்கு பெயர் பெற்றது. இஸ்காண்டர் ஏவுகணைகள் ரஷ்யா குரூஸ் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வைத்திருக்கிறது. இஸ்காண்டர் பாலிஸ்டிக் ஏவுகணையின் மிக மேம்படுத்தப்பட்ட வடிவம்தான் ரஷ்யாவின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. ரஷ்ய இஸ்காண்டர் குரூஸ் ஏவுகணை இடைமறைக்கும் தருணம் காணொலியில் படம் பிடிக்கப்பட்டு பின்னர் ஜனாதிபதி படைப்பிரிவின் அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வெளியிடப்பட்டது. இரவு நேர போர் நிலைமைகளின் கீழ் நகர்ப்புற சூழல்களில் செயற்படும் உக்ரைனிய வான் பாதுகாப்பு இயக்கங்களின் சிக்கலான மற்றும் அதிக ஆபத்துள்ள பணிகளை பற்றிய ஒரு அரிய பார்வையை அந்த காட்சிகள் வழங்குகின்றன. ஏவுகணையை வெற்றிகரமாக வீழ்த்தியது உக்ரைனின் மொபைல் வான் பாதுகாப்பு பிரிவுகளின் மேம்பட்ட திறன் மற்றும் விழிப்புணர்வை காட்டுகிறது. குறிப்பாக இஸ்காண்டர் கே ஏவுகணைகள் பொதுவாக குறைந்த உயரத்தில் பறப்பதன் மூலம் ரேடார் கண்டறிதல் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தவிர்க்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. ரஷ்யா உக்ரைன் நகரங்களுக்கு எதிரான தாக்குதல்களில் இஸ்காண்டர் கே ஏவுகணைகளை அவற்றின் மேம்பட்ட வழிகாட்டுதல் அமைப்புகள் மற்றும் அதிவேகம் காரணமாக அதிக அளவில் பயன்படுத்தி வருகிறது. இருப்பினும் உக்ரைனின் குரூஸ் ஏவுகணை அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் அனுபவம், நிகழ்நேர ஒருங்கிணைப்பு மற்றும் தரை அடிப்படையிலான இடைமறைப்பு திறன்களுடன் இணைந்து இந்த தாக்குதல்களில் ஒரு பகுதியை தொடர்ந்தும் இடைமறைத்து சுட்டு வீழ்த்துகிறது. துரதிருஷ்டவசமாக அனைத்து ஏவுகணைகளும் இடைமறித்து சுட்டு வீழ்த்தப்படுவதில்லை. சில அவற்றை சென்று சாக்க வேண்டிய பொதுமக்கள் இலக்குகளை தாக்குகின்றன. இந்த சம்பவம் உக்ரைனின் பல அடுக்கு விமான பாதுகாப்பு வலையமைப்பின் குறுகிய தூர வான் பாதுகாப்பு தீர்வுகளின், குறிப்பாக மனித கையடக்க விமான பாதுகாப்பு அமைப்புகளின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. பேட்ரியோட் மற்றும் நசாம்ஸ் போன்ற தந்திரோபாய அமைப்புகள் பெரிய பகுதிகளை பாதுகாக்கும் அதே வேளையில் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது போன்ற சிறிய மற்றும் மொபைல் வான் பாதுகாப்பு சாதனங்கள் முக்கியமான இடைவெளிகளை நிரப்புகின்றன. இன்று அதிகாலை உக்ரைனிய வான் பாதுகாப்பு கிட்டத்தட்ட அனைத்து 288 ஆளற்ற விமானங்களையும் சுட்டு வீழ்த்திய போதிலும் 8 இஸ்காண்டர் கே ஏவுகணைகளில் 3 மட்டுமே இடைமறிக்கப்பட்டன. ரஷ்ய இஸ்காண்டர் கே ஏவுகணைகளில் ஆபத்தான செயல்திறன் குர்ஸ்க் பகுதியிலிருந்து ஏவப்பட்டதில் இருந்து வருகின்றது. ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதி உக்ரைன் எல்லையோடு இருப்பதால் உக்ரைனின் வான் பாதுகாப்பு படைகளுக்கு குறைந்தபட்ச எதிர்வினை நேரத்தை மட்டுமே கொடுக்கின்றது. அதாவது குர்ஸ்க் உக்ரைனின் எல்லையில் இருப்பதனால் ஏவுகணை ஏவப்பட்ட சில நிமிடங்களிலேயே இலக்கை நெருங்கி விடுகின்றன. அத்துடன் ரஷ்ய இஸ்காண்டர் கே ஏவுகணைகளின் இயக்கம் மற்றும் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் KH-101 அல்லது காலிபர் போன்ற பிற குரூஸ் ஏவுகணை வகைகளை விட இவற்றை எதிர்கொள்வதை கணிசமாக கடினமாக்குகிறது. இன்று அதிகாலை ரஷ்யர்கள் உக்ரைனுக்கு எதிராக மற்றும் ஒரு அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதலை நடத்தினார்கள். அதிக எண்ணிக்கையிலான தாக்குதல்கள் உக்ரைனை தாக்கின, பல கட்டடங்களை அழித்து சேதப்படுத்தி குறைந்தது 13 பேரை கொன்றன. தாக்குதலில் ரஷ்யர்கள் 317 வான் அச்சுறுத்தல்களை பயன்படுத்தியதாக அறியப்படுகிறது. இவற்றில் 309 ஷாஹிட் 136 தாக்குதல் மற்றும் டிகாய் ஆளற்ற விமானங்கள் அடங்கும். அத்துடன் 8 இஸ்காண்டர் கே குரூஸ் ஏவுகணைகளும் ஏவப்பட்டன. 288 ஆளற்ற விமானங்கள் மற்றும் 3 இஸ்காண்டர் கே குரூஸ் ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இது இஸ்காண்டர் கே ஏவுகணைகளில் பாதிக்கும் குறைவானவை மட்டுமே ஏன் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்ற கேள்வியை எழுப்புகிறது. அதே நேரத்தில் பெரும்பாலான ரஷ்ய KH-101 அல்லது 3M14 காலிபர் ஏவுகணைகள் பொதுவாக இடைமறைக்கப்படுகின்றன. KH-101 அல்லது காலிபர் ஏவுகணைகளை விட இஸ்காண்டர் கே ஏவுகணையில் சுட்டு வீழ்த்துவது ஏன் கடினமாக உள்ளது? பதில் எளிது, ஆச்சரியத்தின் விளைவு. இன்று அதிகாலை இஸ்காண்டர் கே ஏவுகணைகள் ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதியில் எல்லைக்கு அருகில் இருந்து ஏவப்பட்டன. இது அவற்றை எதிர்கொள்ளவோ அல்லது பயனுள்ள எதிர் நடவடிக்கைகளை பயன்படுத்தவோ சில நிமிடங்களையே கொடுக்கிறது. கூடுதலாக காலிபர் மற்றும் KH-101 ஏவுகணைகளின் நகர்வுகளை விட இஸ்காண்டர் ஏவுகணைகளை கண்காணிப்பது கடினம். காரணம், காலிபர் ஏவுகணைகள் கப்பலில் இருந்து ஏவப்படுகின்றன. கடலில் இருந்து ஏவுகணை வருவதற்கு மிக அதிக நேரம் எடுக்கிறது. அதற்கிடையில் அவற்றை இடைமறித்து விடலாம். KH-101 ஏவுகணைகள் விமானங்களில் இருந்து ஏவப்பட்டாலும் அவற்றை இஸ்காண்டர் கே ஏவுகணைகளுடன் ஒப்பிட முடியாது. ஏனெனில் அவற்றின் விமானங்கள் பறக்கும் நேரம் சுமார் 1 மணி நேரம்.
மற்றும் ஏவுதல் விமானங்கள் முதலில் விமான தளத்திலிருந்து அவற்றின் ஏவுதளங்களுக்கு பயணிக்க வேண்டும். அந்த நகர்வுகள் உக்ரைனுக்கு தெரிந்துவிடும். இஸ்கண்டர் கே தரையிலிருந்து ஏவப்படும் ஏவுகணை. குரூஸ் ஏவுகணைகளில் இஸ்கண்டர் என்பது ரஷ்யா பயன்படுத்தும் பொதுவான சொல். இதிலும் இரு வகைகள் உள்ளன. இஸ்கண்டரில் 9M726 அல்லது R500 ஏவுகணை 500 கிலோமீட்டர் வரை தாக்கும் வரம்பும், 9M729 ஏவுகணை 1500 கிலோமீட்டர் வரை தாக்கும் வரம்பும் கொண்டவை. இரண்டு வகையான ஏவுகணைகளும் 480 கிலோ எடையுள்ள வெடிப்பு முனையையும் மணிக்கு 900 கிலோமீட்டர் வரை பறக்கும் வேகத்தையும் கொண்டுள்ளன. இது KS-122 ஏவுகணைகளுடன் கூடிய சோவியத் RK-55 ஏவுகணை அமைப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இருப்பினும் சில ஊடகங்கள் இது 3M14 காலிபரின் தரை அடிப்படையிலான மாறுபாடு என்று தவறாக கூறின. அது தவறு. இந்த ஆண்டு ஜூன் மாதம் உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை ரஷ்யாவின் குரூஸ் ஏவுகணைகளின் உற்பத்தி விகிதங்களை அறிவித்தது. இப்போது ரஷ்யா மாதத்திற்கு 300 குரூஸ் ஏவுகணைகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. இதில் 20 முதல் 30 இஸ்கண்டர் கே ஏவுகணைகளும் அடங்கும்.